மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரிடம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகம் தொடங்கி அரசியல் களம் வரை மெய் காப்பாளராக இருந்தவர் சண்டை கலைஞரான KP ராமகிருஷ்ணன். பல படங்களில் எம்ஜிஆருக்கு டூப் போட்டு சண்டை போட்டுள்ள இவர், எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பின் அவரது நிழலாக பாதுகாப்பு பணியை மேற்கொண்டவர். கடந்த 1979ஆம் ஆண்டு ரஜினியை எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து அடித்ததாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல் தவறானது என்றும், ஒருபோதும் எம்ஜிஆர் ரஜினியை அடிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு உடனே கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. மணி எல்லாம் பார்த்தா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்கும். என்னென்ன ரஜினிகாந்த் வந்திருக்காரு உங்களை பார்க்கணும். இல்ல அவருக்கு முக்கியமான விஷயமா வந்தாரு, பேசியிருந்தேன். சில அறிவுலாம் சொன்னேன், சண்டை இப்படி போடணும், இப்படி நடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி விட்டு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, உடம்பு நல்லா பார்த்துங்கன்னு சொன்னேன், அறிவுலாம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னார் அவர். ரஜினிகாந்த் அவர்கள் சினிமாவில் ரொம்ப பேரு போகணும், நல்லா வருவாரு, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர் தெரிஞ்ச மாதிரி சொன்னார். அதே மாதிரி நடந்தது இல்லையா? புரட்சி தலைவர் ரஜினிகாந்தை அடிக்கவே இல்லை, யாரும் அடிச்சு பார்த்ததில்லை. ஏதோ பார்த்த மாதிரி இவங்க எல்லாம் பேசுறாங்க, அப்படி இப்படி அடிச்சாங்க கொண்டாங்க. லதாவை காதலிச்சதன் காரணமாக ரஜினிகாந்துக்கு தண்டனை கொடுத்தாரு எம்ஜிஆர். நான் ஒரு பேப்பர்ல படித்தேன். இதெல்லாம் பொய். அதே நேரத்தில் கோவையில் நடந்த கட்சி கூட்டத்தில் நெருக்கடியை பயன்படுத்தி பெண் தொண்டரிடம் சில்மிஷம் செய்த நபர் ஒருவரை எம்ஜிஆர் அடித்த நிகழ்வையும் KP ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தேவர் மகள் கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர்ல தலைமை தாங்க போயிருந்தோம். கல்யாணம் முடிஞ்சது. அடுத்த பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கு, தியேட்டர்ல கட்சி கூட்டம். அங்க பேச போறோம். போயிட்டாரு, பேசிட்டு இருக்காரு. அங்க ஒரு காட்சியை பார்த்தாரு. ஒரு பொண்ணு தனியா தலைவர் பார்க்க நிற்குது. இது பின்னால கூட்டம் வந்து அந்த பொண்ணை அட்ராக்ட் பண்ணிச்சு. அதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, கொஞ்சம் அதிகமா சேட்டை பண்ணிருக்க. அவர் பார்த்துட்டாரு, என்னை கூப்பிட்டு ஜாட பண்ண அவனை பிடிச்சி நிற்க வெளியும் கேட்கிறாரு. எனக்கு புரியல, நான் 4 பக்கம் பார்த்து ஒண்ணுமே புரியல. அப்புறம் போது புரிஞ்சுக்கிட்டு நேரம் போய் அவனை பிடிச்சி உட்கார வச்சேன். பேச்சு வந்த உடனே ஒரே அறம் அடித்தாரு. ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா, அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கே, நியாயமா நீ செஞ்சது அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஒப்படைக்கணும், அப்படி இப்படி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், கட்சி விட்டேங்கணும், அதுவும் வேண்டாம், அறிவுரை சொல்லி இனிமே இப்படி பண்ணு, கேள்விப்பட்டேன் கதைன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. ரஜினி அரசியலுக்கு வருவதாக அறிவித்த நாள் முதல் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக பல்வேறு விதமான கருத்து தாக்குதல்கள் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.